ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு சின்னதாக ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். அந்த அனாலிசிஸ் நான் பண்ணுறத விட நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள், இந்த அனாலிசிஸ் ஓகேவா, இல்லை இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் போடணுமா அப்படின்றத நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, எப்போல்லாம் நிஃப்டி வந்துட்டு ஒரு பெரிய கேப் அப் ஆகுதோ, சரிங்களா, நிஃப்டி வந்துட்டு என்னென்னா ப்ரீவியஸோட க்ளோஸை விட ஒரு நல்ல கேப் அப் வருது, கேப் அப் ஆகி சஸ்டெயின் ஆகாமல் அன்றைக்கி வந்து ரெட்டில் முடியுது அப்படின்னா அது நல்லா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் என்னோடய அனாலிசிஸ். சரிங்களா? அது நீங்கள் ஒரு 2-3 கேஸ் நீங்களே கூட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கே கேண்டில் வந்துட்டு ஒரு க்ளோஸில் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் கேப் அப் ஆகிருக்கு, மேலே போக பார்த்துருக்கு, ஆனால் கீழே நல்லாவே கீழே வந்துருச்சு. சரிங்களா? இது ஒன் ஆஃப் த கேஸ். இந்த மாதிரி பல கேசஸ் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு வாங்க. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இதுவுமே பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நல்லா கேப் அப் ஆச்சு, கேப் அப் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற அனாலிசிஸ்க்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்து யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நான் அனாலிசிஸ் பண்ணி ஃபுல் வீடியோவாக போகணுன்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.